அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதுலேயும் வந்து தை மாதத்தில் வர்ற ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு இந்த கன்னி தெய்வம் அதெல்லாம் வெள்ளிக்கிழமை கும்பிட்றது நல்லது. நீங்கள் இந்த தை மாதத்துலேயே வந்து ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை வந்தால் கூட பண்ணுங்கள். அதில் லாஸ்ட் டைம் சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு குட்டி பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சு பூஜை ரூமில் கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணுக்கு கொடுத்துருங்க. தச்சுக்கிறதுக்குன்னு கொடுத்தா எந்த வயசுனாலும் நம்ம அதை கொடுக்க முடியும். கொஞ்சம் வளர்ந்த வயசு, அது சைஸ் பார்க்க தேவையில்லைன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அது தனியாக சின்ன பசங்களுக்கு யாருக்கானா கொடுக்குறதுக்குன்னா அது வாங்கி தனியாக கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் ஒரு புடவை வச்சு ஏன்னா அது இன்னொரு பழக்கம் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, வெள்ளிக்கிழமை தை வெளியில் கும்பிட்டிங்களான்னா ஒரே ஒரு புடவையே வச்சுருங்க. யாருக்காவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் இப்போவும் கொடுக்கலாம், ஆடி மாதத்துலையும் கொடுக்கலாம். அந்த குட்டி பசங்களுக்கு தரணுன்றதுக்கு கன்னி தெய்வம் பேர் உங்கள் வீட்டு கணவர் வீட்டவரோ அல்லது அப்பா, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து சொல்கிறீங்க உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்பா வழின்னா அந்த வீட்டில் போய் சேர்ந்த சுமங்கலியாக போய் சேர்ந்தவங்க அந்த கணக்குலேயும் அதுவும் வரும். அதுலேயே எல்லா பேர் சொல்லணும். முக்கியமாக அந்த ஒரே புடவை போதும், ஆனால் எல்லா பேரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்னி தெய்வத்துக்கும் அதே சொல்லிவிடுங்க. அந்த பூவாடக்காரின்றது அந்த சுமங்கலிங்க எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதுக்கு தான் 11 குங்குமம் வைக்கிறது. அந்த நீளமாக மஞ்சளை இழுத்துட்டு அப்படி பண்ணிவிடுங்க. அந்த புடவையை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டினுடைய முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு அது ஒரு மங்களகரமான ஆசீர்வாதமாக அந்த புடவையில் வந்து தங்குவாங்க. அந்த வீட்டினுடைய அந்த போய் சேர்ந்த சுமங்கலிங்களாக இருக்கட்டும், கன்னி தெய்வமாக இருக்கட்டும், என்ன சொல்லி கூப்பிட்றதுனால. அதே சமயத்தில் அது கூடவே இன்னொரு சின்ன பசங்க ட்ரெஸ்ஸு கூட வச்சு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அதை வச்சு கும்பிட்டுட்டு கூட ஒரு சின்ன பசங்களுக்கும் தரலாம் அப்படின்ற விஷயத்த இந்த வருஷம் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை நவமி, தேய்பிறை பஞ்சமி இது எல்லாமே எப்படின்னா தீய சக்திகள், தீய ஆத்மாக்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்துலு ஆத்மா அதெல்லாம் இப்போது ஃப்ளாரிஷான ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குறது அந்த வெள்ளிக்கிழமை கும்பிட்றது, அந்த பூவாடகாரி கும்பிட்றது, கன்னி தெய்வத்தை கும்பிட்றது, அதெல்லாம் இந்த இது வந்து தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை நவமி, தேய்பிறை பஞ்சமி இதெல்லாம் வந்து தீய சக்திகளை அழிக்கிறதுக்கான இதுனா நம்மளுக்கு திஷ்டி, நம்ம கார் வாங்கிட்டோம் அப்போ திஷ்டி பட்டுச்சு, அதனால தான் அந்த எழுந்துக்கினாங்க, அவங்களுக்கு ஏதோ பெரிய விஷயம் நடந்தது அதனால தான் அவங்க விழுந்தாங்க, அதனால் நம்ம வந்து இதை கும்பிட்டுடலாம், இல்லைன்னா பூசணிக்காய் சுற்றி போட்டுடலாம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சுலு ஆத்மாவனுடைய இது வந்திருக்கும். அது பிறக்கும்போதே கூட ஒட்டின்னு வந்துடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவோடு பிறப்பாங்க. அதுவும் கூட தீரா சாபத்தினுடைய ஏதோ ஒரு மனசில் வன்மமோ கோபமோ வச்சுக்கிட்டு கூடவே இன்னொரு ஆத்மாவாக வரும். அந்த ஸ்துல ஆத்மா அப்படியே இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு 2 வயசு 3 வயசில் கூட வரலாம். ஏற்கனவே இருக்கிற ஆத்மா கூட இன்னும் 2 வயசு 3 வயசில் கூட அவங்களுடைய தாய்க்கோ தந்தைக்கோ ரொம்ப உக்கிரமாக இருந்ததுன்னா அது என்ன பண்ணிவிடும்னா, அந்த தான் பெற்ற பசங்களுக்கே வந்து எந்த மேட்சிங் பார்க்கும், எந்த ஸ்டார் இது, எந்த நட்சத்திரம். நான் சொல்லுவேன் இல்லைங்களா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்காக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதில் தான் பெற்ற பசங்களில் எந்த பசங்களுக்கு மேட்ச் இருக்குதோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதை அப்படி மட்டும்தான் நான் புரிஞ்சுட்டு இருந்தது. அது இப்போ ரீசெண்ட் டேஸில் இவர் சொல்லி அந்த ஒரு ஜோதிட, அவர் என்ன மறந்து போச்சு எனக்கு அவர் பேர், அவர் வந்து சொன்னது தான் கூடு விட்டு கூடு பாயும் அப்படின்ற விஷயம். என்னென்னா, அப்போது ஒரு 40-50 வயசில் கூட அது திருப்தி ஆகிடுச்சானா, பழி வாங்கிட்டோன்னு நினச்சிக்கிச்சானா, அப்புறம் அதே இதில் தான் போகும். அதுக்குன்னு வேறு எங்கேயோ போயிடாது. அந்த வாரிசுனுடைய இவங்களையே வேறு யாரா பழி வாங்கினோன்னா அதுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி அதே குடும்பத்தில் உண்ணுறதுக்கு மாறிக்கும். அது கூடு விட்டு கூடு பாயும் அதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் இன்னொரு விஷயம், இந்த இவரை பற்றி ரொம்ப இப்போது பேச ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா எல்லோரும். அந்த எப்ஸ்டீனை பற்றி, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனு அந்த தீவு இதெல்லாம் பற்றி இப்போ ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா. அப்போ எனக்கு இது தோணுச்சு. இந்த விஷயத்தை ஆல்ரெடி நான் நிறைய ஸ்டோரியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் எப்போது. அதில் மெயினாக நான் குறிப்பிட்டிருக்கிற மெயின் மேட்ரே இந்த ஒரு விகாரமான காமத்தை கொண்ட உலகம் தோன்றினப்போ இருந்த நிறைய ஒரு விகாரமான விஷயங்கள். அது எல்லாமே 2 பார்ட்டு. ஒன்று நல்ல சக்திகள், ஒன்று தீய சக்திகள். அந்த தீய சக்திகள் தான் அந்த காமத்தில் விகாரமான விஷயங்களை இறக்குது. மனிதர்களை படித்து அவங்கள ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஞானம், கடவுள் பக்தி அதெல்லாம் போதித்து அவங்கள ஒரு மாதிரி சயின்ஸு கண்டுபிடிச்சி அப்படி வரணுன்னு நல்ல சக்திகள் ட்ரை பண்ணுது. ஆனால் அதுலேயே வந்து வேறு விதமான ஒரு இன்பம் காண்ற ஒரு விஷயமாக தான் அந்த தீய சக்திகள் பண்ணுது. அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அந்த சனி ராகு சேர்க்கை,
அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சேர்க்கைகளில் என்ன ஆகுதுன்னா, அது எப்படி அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னா, அந்த தீய கிரகங்கள் வந்து அந்த இவரை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த காமத்தில் ஒரு கொடூரமான காமங்களை உபயோகப்படுத்துறதன் மூலமாக இருக்கிறது. அதையே வந்து மனித சமுதாயத்துக்கு மத்தியில் அவங்க நல்லவங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, தேவர்களும் கடவுளும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்களும் பார்த்தீங்களா, மனித சமுதாயமும் இன்னும் நமக்கு தெரியாமல் இன்னும் வேறு எதனா சூரிய குடும்பங்கள் கூட இருக்கலாம், அங்கே வேறு வேறு உருவத்தில் கூட மனிதன் மாதிரி வேறு யாருனா இருக்கலாம். அந்த நல்ல சக்திகள் ஏற்படுத்தி வச்ச விஷயங்களை கொலாப்ஸ் பண்ணுது அந்த தீய சக்திகள். அந்த தீய சக்திகள் மெயினாக எங்கே கை வைக்குதுன்னா, அந்த காம விஷயத்தில் தான் கை வைக்குது. அது அந்த காம விஷயத்துலேயே ரொம்ப கொடூரமாக ஆரம்ப காலத்தில் அது ஒரு பெரிய சாப்ட்ரு. அதை நான் சொன்னால் என்ன ஆகும்னா, உனக்கு எப்படி தெரியும் அதுன்ற மாதிரி வரும். அதனால தான் ஸ்டோரியாக எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது கற்பனை கதைன்ற மாதிரி எடுத்துன்னு போயிட்டேன்னா அப்போ எப்படி ஆகும்னா, அது உண்மையாக எப்படி மகாபாரத ராமாயணம்லாம் உங்களுக்கு வந்து அது உண்மையில் நடந்திருக்கக்கூடும்ன்றது புரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். கட்டாயம் அது நடந்திருக்கணும்னு புரியும். அந்த மாதிரி தான் சில விஷயங்களை விளக்க முடியாதுன்றப்போ அது ஆமாம் அது கற்பனை கதை தான்ன்ற மாதிரி கொண்டு வந்துடணும். அப்போ அது போக போக விஷயம் நடக்க நடக்க அது படிக்க படிக்க தெரியும், அது ஆமாம் இது உண்மையாக தான் இருந்திருக்கக்கூடும் அப்படின்றது. அதனால தான் அது வந்து ஸ்டோரியாக தான் அதை நம்ம ஒரு கற்பனை கதை தான்ன்ற மாதிரி தான் கொண்டு வரணுன்ற மாதிரி தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் மெயினாக இந்த மேட்ரு தான் எழுதியிருக்குன்னே நான் அதில். அது இன்னும் நிறைய எழுத வேண்டியது இருக்குது எக்கச்சக்கமாக. என் ஆயுஸ் முழுக்க கூட நான் எழுதிட்டு இது பண்ணிட்டு போனால் தெரில, அவ்வளோ பெரிய விஷயம் மாதிரி. அதில் மெயினாக நான் அந்த தீய சக்திகளினுடைய மெயின் மேட்ரை குறிச்சிருக்கிறதே என்னென்னா, அந்த எப்ஸ்டீன் இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயந்தான் அது. அதில் அது தனி உலகளாவிய விஷயங்க அதுங்க. அப்படி ஆச்சுங்களா. இந்த ஸ்தூல ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் வரேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சுருக்கி சொல்கிறேன் சின்னதாக. உங்கள் வீட்டிலையே கூட வந்து போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கும். இது எப்படின்னா, நம்ம சுற்றி வேலை செய்கிறவங்க பணி செய்கிறவங்க இவங்களாம் இளம் வயசில் உங்களுக்கு ஸ்கூல் போகிற வயசுலலாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு மாஸ்டர் வந்து தப்பாக தான் மற்ற சில பொண்ணுங்கிட்ட பழக்கத்தை பார்ப்பேன். அதில் சில பேருக்கு வந்து அது ஒப்பாது, சீச்சின்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க. சில பெண்களை நான் பார்த்துருக்கேன், அது அவங்க அதை என்ஜாய் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை வந்து எப்போ தான் அந்த சார் வரப்போகிறாரோன்ற மாதிரி அது ஒரு அந்த படிப்புலேயே இல்லை கவனம் ஃபுல்லாக. அவர் வந்து ஏன்னா அவர் அந்த மாதிரி சீண்டுவார், டபுள் மீனிங்கில் பேசுவார், இதில் பேசுவார். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த படிப்பை விட அவர் அன்றைக்கி சொன்னார்ல, இந்த கலர் இதெல்லாம் போட சொன்னார்ல, அவர் இது ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய பணக்காரர் நீங்கன்னு கேட்டார்ல, அதுக்காக நான் இன்றைக்கி இந்த செயின் போட்டுன்னு வந்திருக்கேன். அவங்கள மீறி அந்த சைல்டிஷ்னஸ் சின்ன வயசில் அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. அது நிறைய பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அது பழக்கம் ஆகிட்டதுனால, அவர் சொல்கிறாருன்னா கூட அவர் வயசில் பெரியவர், அவர் கல்யாணம் ஆனவர், குழந்தைங்கள்லாம் கூட இருக்குது அவருக்கு. அதை போயிட்டு இந்த இது வந்து என் கூட என்னுடைய சேம் செட்டில் படிக்கிறவங்க இருப்பாங்க அவங்க. அதை போயிட்டு இவங்க பண்ணுறதுனால நான் என் மைண்டில் தோணும் அப்போது, இவங்க போய் இன்னும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அவர் சும்மா ஒரு 5 நிமிஷம் கிளாஸில் இதுதான் இதனுடைய டெப்த்து விஷயங்க தான், மற்றது எல்லாமே இதனுடைய டெப்த்து விஷயங்க தான். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும், ஒரு வயசான கிழமை வந்து ஒரு யங் பொண்ணை, ஒரு குழந்தைய, ஒரு சின்ன பொண்ணை இது பண்ணிட்டாங்கன்றது எல்லாமே இதில் தான் நடக்கும் உங்களுக்கு. அதை நான் ஒரு சின்னதாக லைட்டாக சொல்கிறேன். இது எப்படி அந்த சுலு ஆத்மா கூடலாம் கூட கனெக்ட் ஆகுதுன்றதுக்கு இப்போ இந்த மாதிரி நாளைக்கு சொல்ல போகிறேன் நான். ஒரு நெருப்பு மூட்டி எப்படி நீங்கள் அது சில விஷயங்களை யோசித்து அதை அந்த நினைப்புகளை எரிக்கணும் அதில்ன்றதுக்கு. யாருக்கு அந்த சுலு ஆத்மாவனுடைய எக்ஸ்ட்ரீம் போது, உங்கள் வீட்டில் பெரிய பாவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கும் போது தான் அந்த வீட்டில் தான் அந்த குழந்தை பிறக்காமல் போகிறது, பிறந்தாலும் அது வந்து ஊனமாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது வாழ்க்கையில் நிறைய தோல்விகளும் கடன் சுமையும் இருக்குது. அது மெயினாக வந்து இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டுறாங்க பாருங்கள். யங் வயசில் சின்ன வயசுலேயே வந்து நிறைய பாலியல் தொல்லைக்கு உட்படுறது, அதில் ஒரு மனநிலை மாறுது. அது ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். இப்போ மெயின் விஷயமே அதுதான். அதுக்கும் நாளைக்கு நான் நெருப்பு மூட்டி சொல்ல போகிறேன் அந்த காளியினுடைய எந்திரம் எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இது கொஞ்சம் ரிக்வஸ்ட். எல்லார் வீட்லேயும் நடக்குது, ஆனால் அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. எந்த ஒவ்வொரு காலத்துலேயுமே இருக்குது, எப்போத்துலேருந்தோ இந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது வெளியில் அந்த எப்ஸ்டன் ஃபைல் வந்துட்டு பின்னாடி உலகம்லாம் இப்போ ஜாலியாகுதுன்னு பேசிகிட்டு இருக்கலாம். அந்த விஷயம் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இருந்தால் சிலரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, வயோதிகர்களாக இருந்தால் கூட ஊரறிய அவங்கள போற்றக்கூடிய மனிதர்களாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த காமத்தவறுகள் என்ன, அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன்.
அதில் அதில் யாருக்கு இந்த மனநிலை ரொம்ப மோசமாக போகுது, அதே மாதிரி போன ஜென்மத்தில் அந்த விஷயத்தில் பாதித்து போயிருந்தால் அந்த ஆத்மா கொடூரமாக பழிவாங்க நினைக்கும். இப்போ நான் சொன்ன இப்போ இந்த எப்ஸ்டீன்றவங்க அவங்கள வந்து அந்த குழந்தைங்களே விதவிதமாக குழந்தைங்கள பயங்கரமாக பயமுறுத்தினா அது உடம்புல வந்து ஒரு இது சுரக்கும். அந்த சமயத்தில் அதை எடுத்து யூஸ் பண்ணால் எங்களுக்கு இருக்கும். எப்போவுமே பெரிய செலிப்ரிட்டிஸ்லேருந்து உலகளாவிய பெரிய இவங்கள்லேருந்து எல்லாருக்கும் எங்களுக்கு இருக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் இருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அதே சேம் பர்சன் அந்த எப்ஸ்டீன்றவரே இந்த மெக்கா மெதினாவிலலாம் அந்த கருப்பு படதா மாதிரி ஒன்று போட்டு நம்மலாம் கோலம் நம்ம எந்திரம் போடுறோம் பார்த்திங்களா, ராஜமாதங்கி இது அந்த மாதிரி அந்த மெக்கா மெதினா அந்த கருப்பு துணி மேலே ஒரு டிசைன் போட்டிருக்குது பார்த்திங்களா. நம்மளுக்கு எப்படி மாந்திரிக்கு சில வேர்டுங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி அந்த மெக்கா மெதினா மேலே ஒரு இந்த எழுத்து இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்கும் பாருங்கள். அதில் அந்த எழுத்துக்கள் போட்ட துணியை யார் பண்ணுறாங்களோ அது எத்தனையோ டாலர் கொடுத்து அவர் எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல அந்த தீவில் போயிட்டு ஏறக்குறைய அந்த மெக்கா மெதினா மாதிரியே ஒரு அப்படியே பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவர் அந்த காம விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு சாப்டர், அந்த விகாரமான காம சாப்டர் அது ஒரு பக்கம். இவங்கெல்லாம் யார் கூட கனெக்ட் ஆனவங்கன்னு கேட்டால் நான் சொல்கிறேன் அந்த அசுர தெய்வங்கள் இருக்குது பார்த்திங்களா வானத்தில், அவங்கள கடவுளால் கூட ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அந்த தீய சக்திகள். அந்த தீய சக்திகள் தான் இவங்களை உருவாக்குதே. எப்படி அந்த தீய சக்திகள் ஸ்தூல ஆத்மாவினுடைய கான்டாக்டில் தான் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த தீய சக்திகளுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க தான் இந்த எப்ஸ்டீன் எல்லாம் கூட உங்களுக்கு. அவங்க அந்த இப்போ நம்ம ஊரில் தான் மாந்திரிகம் பில்லி சூனியம் அதெல்லாம் இவங்க மௌடிகமானவங்க இந்தியாவில் இருக்கிறவங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை விட பயங்கரமான மாந்திரிகம் பண்ணுறது, கொடூரமான மாந்திரிகம் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க சைடு ஆளுங்க தானே அவங்க. அந்த இது வந்து படுதா மாதிரி ஒன்று போட்டு அவங்களெல்லாம் செய்ய சொல்லி அதே மாதிரி படுதா பண்ண சொல்லி ஒரு இது மாதிரி ஒரு நம்ம இங்கே பில்லி சூனியத்துக்கெல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு வழிபாடு முறை. நம்ம எப்படி இங்கே காவு கொடுக்குறோம் காளிக்கு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளை காவு கொடுக்குறது ஏதோ மந்திரம் மாதிரி அங்கே செஞ்சு காவு கொடுக்குற விஷயமும் நடந்துருக்குது. அந்த குழந்தைங்கள பயங்கரமாக பயமுறுத்தினோம்னா அது உடம்புல ஒன்று சுரக்குது, அந்த ஒரு உறுப்பையோ இல்லை அந்த ஒரு பிளட்டையோ அதை எடுத்து ஒன்று இதுவாக பண்ணி மெடிசன் மாதிரியோ ஏதோ ஒன்று கொடுத்தா அவங்க எங்களுக்கு இருக்குது, அவங்க நல்ல ஒரு பயங்கரமாக போரில் வெற்றி பெற மாதிரியோ இல்லை ஒரு பயங்கர சக்தியோ அல்லது ஒரு எங்களுக்கோ அதுக்கு ஒரு பக்கம் பயன்படுது. அப்புறம் அந்த மாந்திரீகத்துக்கு எப்படி காமாக்கியா கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து எரும மாடுங்களையோ ஏதோ ஒரு மாடுங்களையோ டெய்லி பலி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சடங்கு நம்ம ஊரில் இந்தியாவில் தான் இந்த மாதிரி பண்ணிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதை விட கொடூரமான சடங்குங்கள்லாம் அங்கே இருக்குது. அதில் நெஞ்சு பதறுது அதெல்லாம் கேட்டால். இப்போ நம்மெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்காகவும் வேண்டணும், அதெல்லாம் நாட்டுக்காகவும் வேண்டணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் பாதிக்கிறதுக்கு காரணமே என்னான்னு கேட்டால், நமக்கு முன்னாடி தலைமுறையில் இந்த மாதிரி யாரோ சின்ன குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் அந்த குழந்தை ரொம்ப மனவலிக்கு உட்பட்டு இருக்கும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா கன்னி தெய்வம், அந்த கன்னி தெய்வமே இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி அதனால் போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கன்னி தெய்வமே அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்னால் போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த தலைமுறையில் ரொம்ப கொடூரமான மனநிலையோடு இருக்கும். அந்த கொடூரமான மனநிலை இருக்கிற உடம்புல தான் அந்த ஸ்தூல ஆத்மா போய் உட்காருது. அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு யார் தேவைப்படுதுன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு பழிவாங்கிற வெறியோடு இருக்குது. யார் எந்த மாதிரி பழிவாங்கிற வெறியோடு இருக்குது உடம்புன்னா, இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி அப்யூஸுக்கு ஆளாகப்பட்ட ஒரு பெண்ணோ ஒரு பையனோ அதே சமயத்தில் எப்படி அவங்க வந்து பயமுறுத்தி அந்த குழந்தையினுடைய உடம்புல ஒரு திரவம் சுரக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு இதுங்களுக்கு அப்யூஸ்க்கு ஆளாகிற பெண்கள் ஆண்கள் சிறு வயசில் ஆகிறாங்க பார்த்தீங்களா. அப்படி அந்த ஆத்மா போயிட்டு இருந்தாலோ இல்லை அப்படி பாதிக்கப்பட்ட இந்த ஜென்மத்திலேயே அந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி அப்யூஸ்னால் ஆளாகப்பட்டு சமுதாயத்தில் நடந்து வளர்த்தின்னு இருப்பாங்க. அவங்க நம்ம வீட்டிலே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு மனநல பாதிப்புக்குள்ளாக இருப்பாங்க. சமுதாயத்தில் யாரை பார்த்தாலுமே பிடிக்காது, ஆனால் எல்லாமே பண்ணிவிடுவாங்க, படிச்சிடுவாங்க, போயிடுவாங்க, நல்லாவே வேலைக்கு போயிடுவாங்க, கல்யாணம் ஆகிடுவாங்க, எல்லாமே கூட நடந்திருக்கும். ஆனால் அவங்க இப்படி சின்ன வயசில் இந்த மாதிரி பாதிப்பு நடந்தவங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு சைக்கலாஜிக்கலாக டிஸார்டர் ஆனதுனால ஒரு கொடூரமான குணம் வந்துட்டு இருக்கும்.
அப்படிப்பட்ட நபரை இந்த ஸ்தூல ஆத்மா தேர்ந்தெடுக்கின்றது. அப்படிப்பட்ட நபர் உடம்புல போய் உட்காந்துக்கிட்டா அது அது யாரை பழி வாங்கணும்னு நினைக்குதோ அவங்கள பழி வாங்கிறதுக்கு அதுக்கு இன்னும் பலம் கொடுக்குது. நம்மளுடைய இதில் படி சொல்கிறேன் நான். அப்படி அந்த ஸ்தூல ஆத்மா இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கின்றது. அந்த மாதிரி தான் அவங்க அந்த குழந்தைங்கள பயங்கரமாக கொடூரமாக பயமுறுத்தி ஒரு காரணத்துக்கு அவங்க அதை எடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளையே அந்த பலிக்காகவும் அது ஒரு சடங்காகவும் செய்து, அந்த சடங்கு எதுக்குன்னு கேட்டால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தீய சக்திகளினுடைய ராஜ்யத்தில் அந்த உலகமே கொண்டு வரணும். அந்த தேவர்கள் கடவுள்கள் கூட அவங்க கீழே கொண்டு வரத்துக்காக தான் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கி அந்த சடங்குகளை அவர்களுக்கு செய்ய வைக்கின்றது. அந்த சடங்குகளை அந்த குழந்தைகளை இப்படி கொடூரமாக பண்ணி அதை இந்த ஒரு பக்கம் பயமுறுத்தி அது உடம்புல இருக்கிற ரத்தம் எடுக்குது. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைங்களை பலி கொடுத்தே பண்ணுறது. இன்னொரு பக்கம் மதத்தில் இருக்கின்ற மெக்கா மதீனாவில் இருக்கிற அந்த கருப்பு துணியை அவங்க ஒரு வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். நம்ம சொல்கிறோம்ல, அந்த கோலங்கள் எந்திரங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அது காட்சி கொடுக்குது, கடவுள் பேசுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அவங்க போய் அந்த மாந்திரிகத்துக்கு அந்த அந்த டிசைன் போட்டு எம்ப்ராய்டரி மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அவங்க. அந்த மெக்கா மதீனா இது மேலே பிளாக் கலர் இது இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படுதாவை அதை யூஸ் பண்ணி உள்ள ஒரு மாந்திரிகம் நடக்குது. அதே சமயத்தில் குழந்தை பலி விஷயமும் நடக்குது, சடங்குகளும் நடந்திருக்குது. ஒரு பக்கம் அந்த குழந்தைகளுடைய உறுப்புகளினுடைய பயன்படுத்துகிற விஷயம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் அதை சமைச்சே சாப்பிட்றதுன்றது இன்னொரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு. அந்த கொடூரத்தினுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யார்டா இருக்குதுன்னு கேட்டால் அந்த அசுர சக்தி தான். அந்த அசுர சக்தி டீமில் தான் இந்த ஸ்தூல ஆத்மாவும் இருக்குது. அந்த ஸ்தூல ஆத்மா யாரடா தேர்ந்தெடுக்குதுன்னு கேட்டால், நம்ம சாதாரணமாக இந்தியாவில் கிராமத்தில் இங்கே பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டில் ஸ்தூல ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்குதுன்னு கேட்டால், உங்கள் அப்பாவோ அம்மா காலத்துலேயோ உங்கள் தாத்தா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ ஒரு தவறான விஷயங்கள் இந்த மாதிரி முறையில், இது காமத்தில் மட்டுமே இல்லை, சில பேருக்கு ஒருத்தர் அந்த சின்ன பசங்க கூட சரியாக படிக்கலை, சொல்கிற பேச்சு கேட்கலன்னா அதிகமாக அடிப்பாங்க பார்த்தீங்களா, பெல்ட்லேயே அடிக்கிறது. அது ஒரு விதமான சைக்கோ. அவங்கள நீங்கள் காமன் மட்டுமே இல்லை, சின்ன பசங்களில் சின்ன தப்பு பண்ணிட்டாங்களாவே அவங்கள பெல்ட்டில் அடிக்கிறது, பயங்கரமாக கொடூரமாக பண்ணுறதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சைக்கோத்தனமாக பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தை ஒரு மனநிலைக்கு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தையினுடைய மனம் பயங்கரமாக இருக்கும். நீ வளர்ந்துட்ட குழந்தைக்கு அப்படி இருக்காது. உங்களுக்கு ஒரு சின்ன வயசு குழந்தைய அதனுடைய பயத்தினுடைய உச்சம் அதுக்கு ஆயுட்காலம் 90 வயசாக இருக்கும். ஆனால் அது அஃபெக்ட் ஆன அந்த விஷயம் அது மைண்டுக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு உணர்வு வந்துட்டுருக்கும், ஒரு நிலை வந்துட்டுருக்கும். அப்படிப்பட்டவர்களை தான் அந்த ஸ்தூல ஆத்மா தேர்ந்தெடுக்கின்றது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களை ஸ்தூல ஆத்மா பழி தீர்த்து கொள்வதற்கு, அப்படி மனதெல்லாம் சின்ன வயசில் அஃபெக்ட் ஆன யார் இப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்களோ மோஸ்ட்லி அந்த காமத்தால், மற்றபடி சைக்கோ மாதிரி ஒருத்தர் இல்ட்ரீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சின்ன வயசில், அந்த குழந்தைகள் உடம்புல புகுந்துட்டா, ஒரு எங்கேஜ்லேயே ஒரு 4 வயசு 5 வயசில் புகுந்துட்டா, அந்த குழந்தை வளரும்போது அது கூடவே வளர்ந்து அது யாரை பழி தீர்க்க வேணும்னு நினைக்குதோ அந்த மனசு உடம்புலையும் சேகுதத்தை, அந்த உறுப்பினருடைய உடம்புலையும் சேகுதத்தை. இது வரைக்கும் தான் இப்போ நான் சொல்ல முடியும். நான் எழுதிட்டு இருக்கிற அந்த விஷயத்தில் தான் அது கற்பனைன்ற மாதிரி கொண்டு வந்தால் தான் சுவாரஸ்யமாக படிச்சுன்னு போயிடுவாங்க. இல்லாட்டி எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லான்றதுனால அது அப்படி போட்டோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதனால தான் உங்கள் வீட்டில் நிறைய சும்மாவே பல நாட்களாக எங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியே என்ன இருக்குதுன்னா, வேறு ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டரான அதே சமயத்தில் ஒரு ஆத்ம ரூபமாக அதுக்குள்ளே ஒட்டி, அதுக்கு நம்ம கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம், இல்லை அது நம்ம ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம பாட்டியாக கூட இருக்கலாம், யாரனா இருக்கலாம். அவங்க அதில் என்ன ஆகுன்னா, ஒரு ப்ளசண்ட்டாகவே போகாது உங்களுக்கு லைஃப். எப்படி பார்த்தாலும் அது இதில் இன்னும் என்னென்னா, நீங்கள் ரகசியமாக வச்சா கூட அந்த ஆத்மாவுக்கு தெரியுது. இது இன்னொரு விஷயம். நீங்கள் சில விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சா கூட ஏதோ ஒரு விடிவு காலம் ஒரு கதவு திறக்குது உங்களுக்கு. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, பாம்பேயில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷமாக 10 வருஷமாக ஏதோ ஒரு அவஸ்தைப்பட்டு இப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் கால் எடுத்து வைக்கிறீங்கல்ல, ஒரு புதன்கிழமையோ ஒரு வியாழக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்கல்ல, அந்த சமயம் அதுக்கு இண்டிகேட் ஆகிடுது. நீங்கள் தூரம் அதுக்கு அந்த விஷயமே தெரியாமல் நெடுந்தொலைவில் இருந்தாலும் அந்த நபரினுடைய உள்ளே இருக்கின்ற அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு
அந்த உள்ள குண்டலினி சக்திக்கு தெரியும்னுவாங்க பார்த்தீங்களா, எல்லாமே பறவைங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு அடுத்தது தப்பு வருதுன்னா தெரியுதுன்ற மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயே அந்த உணர்வு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வேளை ஸ்தூல ஆத்மா உட்காந்துச்சானா அந்த உணர்வுக்கு இல்லை, இப்போ நான் யாரை எதிரின்னு நினச்சிட்டு இருக்கிறனோ உன்னையும் என் கூட ஃப்ரெண்ட் ஆக்கிட்டனோ, அந்த எந்த உடம்புல உட்காந்துங்குதோ அந்த உடம்பு உன்னையும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டனோ, நமக்குன்னு மாற்றிக்கும். அந்த இடத்துல நமக்கு எதிரான ஒருத்தருக்கு பாம்பேவில் நல்ல விஷயம் நடக்க போகுது, அதை கெடுக்கிறதுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு என்ன பண்ணலான்றதுக்கு அசுர சக்தியினுடைய உதவியோட அது செயல்படும். அப்போது அந்த இப்போ இந்த எப்ஸ்டீன்ன்றவங்க வெறும் போகமாக அதை பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, பணம் அதிகமாகிறதுனால ஒரு விதவிதமான காமத்தை உபயோகப்படுத்துதுன்ற மீனிங் இல்லை. அவங்க அதில் மாந்திரீகம் பண்ணுறாங்க, அதில் அவங்க வேறு சில விஷயங்களை பண்ணுறாங்க, சடங்குகளை பண்ணுறாங்க. உங்களுக்கு அதில் அந்த சடங்குகளினுடைய நோக்கம் வந்து வெறும் போகமாக அனுபவிக்கிறதுக்குன்றது ஒன்று மட்டுமே இல்லை. அந்த கடவுள் சக்தி உலகத்தில் எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு விஷயமும் அந்த சடங்குகளில் அடங்கி இருக்குது. அது உலகளாவிய விஷயத்தில் அப்படி இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி இருக்குதுன்னா அதே விஷயந்தான் இருக்குது. ஒவ்வொரு சின்ன வீடு, ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் உன்னை அவர்களை ஆட்கொள்ள வைக்கிறதுக்காகவும் அதை பண்ணுறாங்க. அந்த ஒரு விகாரமான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் அது நடக்குது. அதே சமயத்தில் உன்னை வந்து பழிவாங்கணும், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் உன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் ஏதோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கிரிமினலாக யாரோ பண்ணி விகாரமாக கொலை பண்ணியிருக்கலாம், ரொம்ப வலிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த காம விஷயத்தில் விகாரமாக பண்ணியிருக்கலாம். அதில் அது ஆல்ரெடி ஒரு இந்த ஸ்டேட்டில் இருக்கும். அந்த ஸ்டேட்டில் இருக்கிற உடம்பை அந்த ஸ்தூல ஆத்மா தேர்ந்தெடுக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அது ஒரு வயசு 5 வயசு 6 வயசுலேயும் உள்ளே புகுந்துக்குது, இல்லைன்னா பிறக்கும் போதேவாவது அது கூட பிறக்குது, அப்படி பண்ணுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம காளி, அங்காள பெருமேஸ்வரி, இந்த மாதிரி எத்தனை குலதெய்வம், இத்தனை பேர் தேவைப்படுறாங்க. இதுக்கு தான் கிராம தெய்வங்கள், காவல் தெய்வங்கள். இந்த ஊரில் அந்த அம்மனுக்கு போனேன், இந்த ஊரில் இதுக்கு போனோம், அது ரொம்ப சக்தி, இது ரொம்ப சக்தி, இது ரொம்ப சக்தி. நிறைய பேர் தெரியாது இவங்க என்னத்துக்கு இப்படி கும்பிட்டுருக்குறாங்க, இவங்க ஏன் இத்தனை கடவுள் வச்சுட்டுருக்குறாங்கன்னு. சரி, அவர் ஏன் சடங்கு பண்ணுறாரு, அவர் எப்ஸ்டீன் ஏன் போய் சடங்கு பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, அவர் வரும் மாடனாக வரும் செக்ஸுக்கு மட்டும் இது பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அவர் எதுக்கு தேவையில்லாமல் சடங்கு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ மாந்திரிகத்துலேயும் தீய சக்திகளுடைய சம்மந்தம் அதில் வந்துருச்சு இல்லை உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் வந்திருக்குது. அமாவாசை வருது, தை அமாவாசை வருது, புரட்டாசி அமாவாசை வருது. அது பித்திருக்காக மட்டும் இல்லை, இந்த எல்லா அமாவாசை அந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள், இந்த நவமி, தேய்பிரை பஞ்சமி, இது எல்லாமே அப்படிப்பட்ட தீய சக்திகளை வந்து பொசுக்கிறதுக்கு. உங்கள் வீட்டுக்காக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருனாலையும் நீங்கள் தான் அவஸ்தைப்படுறீங்கன்னா நீங்கள் தான் அந்த விஷயங்களை சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயங்களை, இன்னும் சொல்ல போனால் சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடந்திருந்தால் அதை உங்கள் மனசில் வந்து அந்த நெருப்பு, நான் சொல்லுவேன்ல எப்பவுமே கொட்டாங்குச்சி, கொஞ்சம் கருப்பு, அந்த இது இருக்குது கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த சாம்பிராணி, குங்கிலியும், கற்பூரம் ஒரு 10, ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன காஞ்ச மிளகா, ஒரு சின்ன மிளகு, இதெல்லாம் ஒரு 10 கற்பூரம் போட்டு அது எரிச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி தேய்பிரை நவமி, செவ்வாய், தை செவ்வாய் எல்லாம் ஒன்றா வருது. நாளைக்கு வந்து நீங்கள் ஈவினிங் 6 மணிக்குள்ளே அதை வந்து எந்த நேரமோ அப்பப்போ உட்காந்து அதை பண்ணிவிட்டு, ஒன்று இப்போ யாராலையோ உங்களுக்கு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா அதையும் யோசிக்கணும். அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே அது திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அந்த நெருப்பை வந்து ஒரு காளி ரூபமாக பார்க்கணும். அந்த நெருப்பை வந்து ஒரு வாராகி, காளி, இந்த உக்கிர கடவுள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நினைக்கணும். உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஒரு கோலம், காளி எந்திரம். அது அந்த நெருப்பு எரிக்கிறீங்க பார்த்தீங்களா, கீழே டைல்ஸில் இது ஆகிறதுக்கு அது மேலே ஒரு செங்கல்லானா வேறு பிளேட்டானா பவுலானா வச்சு அது மேலே இப்போ எரிங்க. அதை இந்த ஓமக்குச்சி கூட வாங்கிக்கினா அதை போடலாம். நீங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் அதை உங்களை வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேயே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற உறவினர்களாலேயே வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். பெருசாக இல்லைன்னா கூட அதை நீங்கள் வெளியில் சொல்லிக்கவே முடியாது என்றைக்குமே. அது மனசுக்குள்ளேயே இருக்கும், யாருக்குமே சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அது ஒரு அருவருப்பான விஷயத்த இருக்கும் மைண்டுக்குள்ளே. அது ஒரு கட்டத்தில் எப்படி இருந்துருக்குன்னா நம்ம உடம்பையே நம்ம பீஸாக கட் பண்ணி போட்டுடலாமான்ற அளவுக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தாவே ஒரு அருவருப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆயுசு 80 90 இருக்குன்றதுனால பூமியில் இருப்பாங்க. அவங்க இப்படிப்பட்டவங்க தான் ஒரு மாதிரி விகாரமான சூழ்நிலையில் இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஸ்தூல ஆத்மா போய் உட்காந்துருக்கும் வேறு. அதனால் வந்து அந்த நம்ம உடம்புலையே கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்புலையே கூட அந்த ஸ்தூல ஆத்மா உட்காந்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்யூஸ்க்கு ஆளாகிருக்கலாம்.
அப்யூஸ் மட்டும் நம்மலாம் அப்படிலாம் ஆகலையே, அதெல்லாம் அப்யூஸ்லாம் ஏன்னா நம்ம மனசே என்ன பண்ணோன்னா, நம்மலாம் அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு தொடச்சிடும் அத்தை. அப்படி இல்லைன்னா கூட யாராவது உங்களை இல்ட்ரீட் பண்ணியிருக்கலாம். அதாவது உங்களுக்கு நினச்சி அது ஒரு அருவருப்பான ஒரு கோவம், அருவருப்பு மீன்ஸ் அது செக்ஸுவல் கூட இல்லாமே இருக்கட்டுமே, ஒரு இல்ட்ரீட் பண்ணுற நான் சொன்ன பாருங்கள், ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுக்கே பயங்கரமாக பெல்ட்டில் அடிக்குதுன்றது பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம் சின்ன வயசில், அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ கூட, தாத்தாவாலேயோ பாட்டியாலேயோ கூட நடந்திருக்கலாம். அது அவங்களுடைய சைக்கோனால் நடக்கிற விஷயம். உண்மையிலே உங்களை நல்லவனாக மாற்றணுன்ற விஷயம் இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிற சைக்கோத்தனத்தினால நான் உரிமை இருக்குது இந்த வீட்டில், எனக்கு நான் பண்ணுவேன்னு பண்ணுறது. அது அப்படி அந்த விஷயங்கள் உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சிருந்தால் அந்த விஷயத்தை கொண்டு வந்து அந்த நெருப்பு இந்த கோலம் போட்டு அதுக்கு எதிர்க்க உட்காரணும்னு சொல்கிறேன் பாருங்கள், நாளைக்கு அதை உட்காந்துக்கிட்டு அந்த விஷயத்தையும் நீங்கள் நினைக்கணும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரொம்ப அருவருப்பாக நினச்ச விஷயங்கள், அவமானப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு வலியான விஷயங்கள், அது இன்னொரு பக்கம் யாராலெல்லாம் பிரச்சனை வந்தது, இன்றைக்கும் யார் பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒரு பக்கம் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகளையெல்லாம் சொல்லிக்கிட்டே உட்காரணும். அந்த பிரச்சனைகள் எப்படி நடந்தது, என்ன மாதிரி கஷ்டன்றதை மொத்தத்தையும் அந்த நெருப்பு பக்கத்துலேயே சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். சரிங்களா? அது கூட வந்து அப்படியே அதில் பஸ்மமாகும், அப்படியே அதில் வந்து பஸ்மமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த மாதிரி எங்குமே வந்து இந்த மாதிரி கொடூரமான தீய சக்திகள் இதெல்லாம் காளியம்மா, மதங்கேஸ்வரி, ராஜமாதங்கி, இல்லைனா காளியம்மா, ஹரிஓம் மகாகாளின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9 முறை ஹரிஓம் மகாகாளின்னு சொல்லி நாளைக்கு நீங்கள் அந்த எல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளேயே கூட உட்காந்துருக்கலாம் சுழு ஆத்மா. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத அதில் எரிச்சிடணும். உங்கள் மனசில் ஆழ் மனசில் ஒரு பயங்கரமான வலி இருக்கும், வெளியில் எங்கேயும் சொல்லிக்க முடியாது. அது நான் சொன்ன எந்த வகையான இருக்கலாம், எந்த வகையான அவமானமோ எந்த வகையான வலியாக இருக்கலாம். மெயினாக அது சின்ன வயசில் நடந்ததாக இருக்கும். மெயினாக அது சின்ன வயசில் நடந்த விஷயமாக இருக்கும். இப்போ இந்த இவர் கொடூரம் பண்ணார்ல குழந்தைங்கள, எக்கச்சக்கமான குழந்தைங்கள இவர் கூட 10 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்கள உலகத்துலேருந்து லட்சக்கணக்கான குழந்தைங்கள கொண்டு வந்திருப்பாங்க, பல வருஷமாக நடந்திருக்கும். அந்த குழந்தைகள் எல்லாமே அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பேய் சக்தியோடு தான் பிறப்பாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுடுதா அவங்களுக்கு? இப்போ அப்படி துன்புறுத்தி போன அந்த குழந்தைங்க எல்லாமே ஒரு பேய் சக்தியோடு பிறக்கும். அது சொந்த மனசுலேயே ஒரு கொடூர கோபத்தோடு பிறக்கும். அந்த குழந்தைங்களெல்லாம் இந்த ஸ்தூல ஆத்மா தேர்ந்தெடுக்கும். அந்த குழந்தைங்க உடம்புலலாம் இந்த ஸ்தூல ஆத்மா போய் உட்காரும். சரிங்களா? அதனால் அதுக்கெல்லாம் உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் சேர்த்து இது பண்ணுங்கள். எல்லாமே பஸ்மாக போனோன்னு உங்கள் வீட்டில் உங்களுக்கே நடந்த விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே வெளியில் சொல்லிக்க முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கும்ல, அது மொத்தமே அந்த நெருப்பு எரியும் போது நாளைக்கு சொல்லுங்கள். அதுக்கு என்ன சாட்சி, நான் சொல்லிட்டேன், உண்மையிலேயே அவங்க எரிஞ்சிடுச்சு, அது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுள் சாட்சின்னா அது நீங்கள் முடிக்கும்போதோ நாளைக்கேவோ நாளன்னைக்குள்ளேவோ சிவனோ பார்வதியோ காளி ரூபத்தில் உங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதை பண்ணிவிட்டு நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிவிட்டு அதுக்கு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.